ஆலய தீபம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நான் மீனாட்சி சுப்பிரமணியன், ஜோதிடர் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவாளர். இந்த பதிவில் உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தில் எப்படி அமையப் போகிறது அப்படிங்கிற பொதுவான பலனை கேட்க இருக்கீங்க. பலனை கேட்கறதுக்கு முன்னாடி ஆலய தீபம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆலய தீபம் சேனலில் ஆன்மீக ரீதியான தகவல்களும் ஜோதிட ரீதியான பதிவுகளும் வரப்போகிறது. அதனால் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எங்களுடைய வீடியோ விரைவில் உங்களை வந்து சேரும். இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கிரகங்களின் நிலவரங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஆகஸ்ட் 1ஆம் தேதி ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், மிதுனத்தில் சந்திரனும், கடகத்தில் சூரியனும், சிம்மத்தில் புதன் சுக்கிரனும், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனியும், மீனத்தில் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாங்க. சனி வக்ரகதியில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கும்பராசியில் பிரவேசம் செய்ய போகிறார். மாதாந்திர கிரகங்கள்னு சொல்லக்கூடிய செவ்வாய், சுக்கிரன், புதன் இவர்களுடைய பெயர்ச்சி, இவர்களுடைய நகர்வு இந்த மாதத்தில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 29ஆம் தேதி வரை புதன் வக்ரகதியில் இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். ஆகஸ்ட் 17ஆம் தேதி, அதாவது ஆகஸ்ட் 16ஆம் தேதி இரவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த ஆடி மாதம் முடிந்து ஆவணி மாதம் தொடங்குறது. அப்போது சூரியன் கடகத்திலிருந்து நகர்ந்து சிம்மத்திற்கு ஆட்சி பலத்தில் இந்த மாதத்தில் ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து இருக்க போகிறார். இதற்கு அடுத்து ஆகஸ்ட் 25ஆம் தேதி சுக்கிரனின் நகர்வு சிம்மத்திலிருந்து கன்னிக்கு வரப்போறார். ஆகஸ்ட் 27ஆம் தேதி செவ்வாய் ரிஷபத்திலிருந்து மிதுனத்திற்கு பெயர்ச்சியாக போகிறார். இதுதான் இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களின் நிலவரங்கள். இந்த ஆகஸ்ட் மாதம் அப்படின்னு வந்தாலே பண்டிகைகள் நிறைந்த மாதமாக இருக்கும். அப்படி இந்த மாதத்தின் பண்டிகை நாட்கள் என்னென்ன அப்படிங்கிற விவரங்களை நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம், 9ஆம் தேதி கருட பஞ்சமி அல்லது நாக பஞ்சமின்னு அழைக்கக்கூடிய விரதம், 16ஆம் தேதி வரலட்சுமி விரதம், 19ஆம் தேதி ஆவணி அவிட்டம், 20ஆம் தேதி காயத்ரி ஜபம், 22ஆம் தேதி மகா சங்கடஹர சதுர்த்தி, 26ஆம் தேதி கோகுலாஷ்டமி, 27ஆம் தேதி ஸ்ரீ சனி ஜெயந்தி. இந்த விவரங்களை தொடர்ந்து இப்போது உங்களுடைய ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி அமைய போகிறது? மேஷ ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதும், அதாவது 27ஆம் தேதி வரையிலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது உங்களுடைய பண தேவைகளை ஏதோ ஒரு வகையில் பூர்த்தி செய்து கொண்டே இருக்கும். வேலை சரியாக இல்லை அப்படின்னு இருப்பவர்களுக்கு கூட பணத்தட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப பெருமளவில் இல்லாமல் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு பணம் ஏதோ ஒரு வகையில் வந்து சேரும். மறைமுக வருமானம் அப்படிங்கிறது அதிகம் இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்க போகிறது. ஏதாவது நீங்கள் சேமிப்பில் போட்டு வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றது, இல்லை யாருக்கோ உதவி செஞ்சுருப்பீங்க, அவங்க உங்களுக்கு பிரதிபலனாக மீண்டும் உங்களுக்கு உதவியாக பணம் கொடுக்கறது, இல்லை நீங்கள் வியாபாரம் தொழில் இதெல்லாம் நடத்துகிறீங்கன்னா கடனுக்கு நீங்கள் வியாபாரம் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த கடனை வசூல் செய்வது, இது எல்லாமே இந்த மாதத்தில் நீங்கள் செய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. இந்த ஆகஸ்ட் மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமையும். ஏன்னா உங்களுடைய பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் மாதத்தின் மத்தியில் 5ஆம் இடத்திலேயே ஆட்சி பலத்தோடு வரக்கூடிய அமைப்பு. இது மனதில் ஒரு புத்துணர்ச்சியையும் உங்கள் அறியாமலேயே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் தரக்கூடிய அமைப்பு. கவலைகள் இதெல்லாம் தாண்டி மனம் நல்ல விஷயங்களை பற்றி சிந்திக்கக்கூடிய அமைப்பு. கொஞ்சம் மனம் ஆறுதல் அடையும், வேறு விஷயங்களை பற்றி யோசிக்க ஆரம்பிப்பீங்க, அந்த கவலையெல்லாம் மறந்து. அந்த மாதிரி ஒரு அமைப்பை சூரியன் இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மேஷராசி அன்பர்களுக்கு தரப்போகிறார். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் அமர்ந்த அதே நேரத்தில் ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடியது அப்படிங்கிறது
பல மேஷராசி அன்பர்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தசாபுக்தி காலங்கள் திருமணத்திற்கு சாதகமாக போய்கொண்டிருக்கு அப்படின்னா இந்த மாதத்தின் பிற்பகுதியில் ஒரு முயற்சி எடுத்தாலே போதும், டக்குன்னு உங்களுக்கு விருப்பத்திற்கு ஏற்ற மாதிரியான வரன் அமைவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகம் உண்டு. மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரையிலும் குழந்தைகளால் இல்லத்தில் மன மகிழ்ச்சி ஏற்படும். உங்களை பெருமைப்படுத்தும் விதத்தில் உங்களுடைய பிள்ளைகள் நடந்து கொள்ளக்கூடிய அமைப்பு உண்டு. குலதெய்வ அனுக்கிரகம் பரிபூர்ணமாக கிடைத்து தடைப்பட்டு நின்ற காரியங்கள் எல்லாம் எடுத்து நடத்தக்கூடிய அமைப்பு உண்டு. அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதத்தின் பிற்பகுதி மிகவும் நன்றாக இருக்கும். அதே மாதிரி தனியார் துறையில் வேலை செய்கிறவங்க, உயர் பதவியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த மாதத்தின் பிற்பகுதி மிகவும் நன்றாகவே இருக்கும். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால கோபத்தில் வார்த்தைகள் விடுவது அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்புண்டு. அதனால மிகவும் நிதானமாக கவனித்து உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் செய்தீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளை நீங்கள் நிச்சயம் தவிர்த்து கொள்ளலாம். மேஷ ராசி அன்பர்களுடைய குடும்பத்தாராலும் வாழ்க்கை துணையாலும் ஆதாயம் பெறக்கூடிய மாதம் இந்த மாதம். வாழ்க்கை துணை ரொம்ப சப்போர்ட்டிவாக, ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க. உங்களுடைய தேவைகளை நீங்கள் சொல்லாமலேயே குறிப்பால் புரிந்து கொண்டு நடக்கக்கூடிய அமைப்பு. அந்த அளவுக்கு கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு அமையும். நண்பர்களின் வருகை, உறவுகளின் வருகை அல்லது அவங்களுடைய வீட்டுக்கு நீங்கள் செல்லக்கூடிய அமைப்பு, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தத்தை குறைத்து மன மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. இந்த மாதம் மகிழ்ச்சி நிறைந்த மாதம்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதே மாதிரி தான் இந்த உறவுகள் வருகையும் நண்பர்கள் வருகையும் உங்களுக்கு இன்னும் சற்று உற்சாகத்தை அதிகரித்து தரப்போகிற மாதமாக இருக்க போகிறது. மேஷ ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் உற்சாகத்தோடு காணப்படக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் இருக்கும். உறவுகள் நண்பர்கள் வருகை, அதே மாதிரி தேவைகள் பூர்த்தி செய்ய கையில் பணம் இருப்பது, இது எல்லாமே பெண்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மாதத்தில் இருக்கும். மேஷராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் வேலை ரீதியாக கொஞ்சம் நம்ம எதிர்பார்த்ததை விட அங்கே ஒத்துழைப்பு குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு. குறிப்பாக நமக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் நம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிவது அப்படிங்கிறது மிகவும் கடினமாக இருக்கும். ஒரு மேலதிகாரியாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் கீழே இருக்கவங்களை வேலை வாங்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உங்களுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் கொஞ்சம் இன்டர்வியூலாம் போயிட்டு வருவீங்களே ஒழிய அங்கேருந்து உங்களுக்கு கால் வரலையே அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு காத்து கொண்டிருக்கக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகிறது. அதனால் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் எதிர்பார்த்த விதத்தில் இருப்பது அப்படிங்கிறது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் குறைவு. பிஸ்னஸ் செய்கிறவங்களுக்கு லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கொஞ்சம் டிலே ஆகும். கடன் உதவிகள் இல்லை எந்த உதவியாக இருந்தாலும் அதெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் தாமதமாகும். ஆரோக்கியம் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒத்துழைப்பை தரக்கூடிய அளவில் உங்களுடைய உடல் இருக்கும். உடல் உபாதைகள்லாம் இருந்ததுன்னா கூட அதெல்லாம் கொஞ்சம் கட்டுக்குள்ளே இருக்கும். மெடிசன் எடுத்துக்கிட்டிங்கன்னா டக்குன்னு அதெல்லாம் உடனே உங்களுடைய கண்ட்ரோல்குள்ளே வரா மாதிரி இந்த மாதத்தில் உங்களுடைய உடல் உபாதைகள் எல்லாம் கொஞ்சம் தீரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி வேலை ரீதியாக ரொம்ப அலைச்சல்களோ அல்லது நேரமே இல்லாமல் உழைக்கிறோம் அப்படின்னு இருக்கக்கூடிய சூழல்கள் ஓரளவுக்கு இந்த மாதத்தில் கொஞ்சம் குறையும். கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக நிதானமாக செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பார்த்திங்கன்னா மகிழ்ச்சி நிறைந்த மாதமாக அமையப்போகிறது. இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மேஷராசிக்கு சந்திராஷ்டம நாட்கள் ஆகஸ்ட் 13ஆம் தேதி அதிகாலை 4:15 முதல் ஆகஸ்ட் 15ஆம் தேதி மதியம் 12:53 வரையிலும் இருக்கு. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், ராம் ராம்.